இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் ஒர்க்மேன்ஷிப்னு சொன்ன பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் கான்கிரீட் போட்டிருக்காங்க. இந்த ரூஃப் கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் டாட்டாக இருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுதுங்க. இது லீக் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா, ஆர்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போட்டிருக்காங்க. கான்கிரீட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒயிட் டாட் எல்லாம் தெரியுது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது. லீக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம க்யூரிங் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கலை ஊற்றி பாத்தி கட்டி க்யூரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்யூரிங் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லீக் ஆகிறது நின்றுங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுங்களா? இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லீக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல் பேட்ச் ஒர்க். அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்குதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, லீக் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒர்க்மேன்ஷிப்புங்க.